குடிச்சு இறந்தவனுக்கு கூட 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்த அரசு முருக பக்தருக்கு என்ன கொடுப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவனே என்ன பண்ணாங்க? உடனே பணம் அறிவிக்கிறான். நீட்டை வச்சு அரசியல் பண்ணான். பூர்ணச்சந்திரன்றவர் இன்னைக்கு மறைஞ்சிட்டார். இன்னைக்கு அவர் குடும்பத்தை யார் காப்பாற்றுவா? அந்த 2 பெண் பிள்ளைகளோட நிலைமை என்ன ஆகுது? இந்த அரசெல்லாம் வந்து மறந்துட்டு போயிடும். இப்போ ஒன்றுமே இல்லைங்க. அன்னைக்கு ஒரு நாள் விளக்கேற்றி இருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனையை நம்ம ஒரு மாதம் எடுத்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம். இன்னைக்கு நம்ம ஒரு உயிர் போயிருக்காது. மிஞ்சி போனால் அந்த தீபம் எவ்வளோ 2 மணி நேரம் எரிஞ்சிருக்குமா, இல்லை ஒரு 3 மணி நேரம் எரிஞ்சிருக்குமா? தேர்தலுக்கு முன்னாடி மதுவை ஒழிக்கணும்னு தேர்தலுக்கு அப்புறம் நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு உங்களை போல மோசமான நாக்கு வந்து இந்த உலகத்தில் வேறு எவனுக்குமே கிடையாது. அப்போ இது ஒரு எவ்வளோ ஒரு கேவலமான செயல். அப்போ மக்களை எவ்வளோ ஒரு முட்டாள்களாக அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க. திமுகவால் இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்க முடியும். விலைக்கேற்றினா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஆனால் நாங்கள் முடிக்க மாட்டோம். இது 50 வருஷ பிரச்சனையாக வச்சு நாங்கள் அரசியல் பண்ணணும்ல. உங்கள் குடும்பம் முன்னேறலாம், நீ நல்லா இருப்ப, உங்கள் அக்கா தங்கச்சி நல்லா இருப்பாங்க, உங்கள் அத்தை நல்லா இருப்பாங்க, உங்கள் மாமா நல்லா இருப்பாங்க. உதயநிதியோட குடும்பத்தில் இருக்கோ உங்கள் மட்டும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. மற்றவன் எவன் நல்லா இருக்கான்? இளைய பரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் KSM கார்த்திகேயன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றிலிருந்தே வந்து ரொம்ப பதற்றமான சூழ்நிலையை நம்மளை பார்க்க முடியுது. அதாவது பூர்ணச்சந்திரன் அப்படின்றவர் வந்து ஒரு முருக பக்தர். அவர் வந்து இந்த அரசு என்ன சொன்னாலும் செய்ய மாட்டேங்குது, அட்லீஸ்ட் அடுத்த ஆட்சியிலையாவது நம்ம வந்து அந்த திருப்பரங்குன்ற மலை மேலே தீபத்தூணில் வந்து தீபத்தை ஏற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சூசைட் பண்ணியிருக்கிறார். அதாவது நெருப்பு வச்சு அவரே கொளுத்தி இறந்துருக்கிறாரு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இல்லை, அவருக்கு எந்த அளவுக்கு மனவேதனை ஏற்பட்டிருக்குன்றதை நம்மளால் அதிலேருந்து உணர்ந்து கொள்ள முடியுது. ஆனால் எந்த ஒரு பிரச்சனைக்குமே வந்து தற்கொலை வந்து தீர்வு ஆகாது. இதில் என்ன ஒரு நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்து விரோத திமுக அரசு வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து இந்துக்களுக்கு எதிரான விஷயங்களை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து எந்த விதமான கருத்து வேறுபாடும் நமக்கு கிடையாது. கோர்ட்டு தீர்ப்பையும் மீறி இது மாதிரி ஒரு மோசமான செயல்பாடு. இன்னொன்று, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. இப்போ நான் எனக்கு பக்தியோடு நான் சாமி கும்பிட போகிறேன், நான் நினச்சோமா நம்ம சாமி கும்பிடணும், அந்த எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்கும், அந்த வெளிப்பாடு இருக்கும். அப்போ அது நடக்கலை அப்படின்னும்போது ஒரு பெரிய அதிருப்தியில் இருக்கும். என்னென்ன எங்களை போன்ற ஆட்களுக்கு என்ன ஒரு மன வருத்தம்னா, ஒரு குடிச்சு கள்ளச்சாராயத்தில் இறந்துருந்தா கூட இந்த அரசாங்கம் ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்துருக்கும். குடிச்சு கள்ளச்சாராயத்தில் இறந்துருந்தா கூட இந்த அரசாங்கம் ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்துருக்கோம். அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பயன்படுத்தும். ஒரு உண்மையான இந்து உணர்வாளர் இது வரைக்கும் இந்த அரசாங்கம் அவரை ஏதாவது கண்டிருக்க ஒரு பார்வை இருக்கா? ஒரு அமைச்சர் போய் பார்த்துருக்காரா? இல்லை இது போன்ற விஷயங்களை ஈடுபடாதீங்க, நாங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது, நாங்கள் நிச்சயமாக அதுக்கு ஒரு நல்ல தீர்வு காண்போம், ஒரு கமிட்டி போட்டு அப்படி எந்த விதமான ஒரு விஷயங்களையும் சொல்லவே இல்லை. ஒரு மெத்தனை போக்கை இந்த அரசாங்கம் கையாளுது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இதே ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவொடனே என்ன பண்ணாங்க? உடனே பணம் அறிவிக்கிறான். நீட்டை வச்சு அரசியல் பண்ணான். நீட்டில் இறந்த அதை நம்ம வந்து அதை குற்றமோ அதை வந்து கொச்சைப்படுத்துறதுக்காக சொல்ல. அப்படி இறந்தால் கூட இந்த அரசாங்கத்தினுடைய கவனம் வந்து பெறுது. இது போன்ற விஷயங்களில் அந்த உயிருக்கு மதிப்பே இல்லாமல் போயிடுது. இன்றைக்கி அந்த குடும்பத்தை நாளைக்கு யார் காப்பாற்றுவா? ஆமாம், 2 பெண் பிள்ளைகள்னு அவரே சொல்கிறார். இருக்கு. நான் அந்த குடும்பத்தை நாளைக்கு யார் காப்பாற்றுவா? இந்த திராவிட அரசு போய் காப்பாற்றுமா? அப்போது அவர் அதெல்லாம் நினச்சி பார்த்தா தன் உயிரை மாய்த்து கொள்ளாமல் இருந்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலையில் தான் இன்றைக்கி தமிழ்நாடு வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த பிரச்சனைக்கு வந்து முதல் காரணமே வந்து திமுக தான். ஏன்னா வழக்குக்கு போகிறாங்க, ஒன்று வழக்குன்னு போனதுக்கப்புறம் நீதிபதி சொல்கிறத கேட்கணும், இல்லை வழக்குக்கு போயிருக்கக்கூடாது. பீஸ் கமிட்டி அப்படி ஏதாவது வந்து மாவட்ட லெவலில் போட்டு பேசி ஒரு தீர்வு காண்றதுக்கான முயற்சி பண்ணிடணும். அப்போ வழக்குன்னு போய் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போயிட்டீங்க. அப்போ நீதிமன்றத்துக்கு போயாச்சுன்னா நீதிமன்றம் சொல்கிறத கேட்கணும். அப்போ நாங்கள் நீதிமன்றம் சொல்கிறதையும் கேட்க மாட்டோம், எங்கள் இஷ்டத்துக்கு தான் செய்வோம் அப்படின்னா நிச்சயமாக மக்கள் அதுக்கான தீர்ப்பை கொடுப்பாங்க. அது நம்ம நிச்சயமாக அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. 2026 சரியான ஒரு தீர்ப்பை திராவிட அரசுக்கு இந்த மக்கள் கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனாலும் ஒரு சின்ன ஒரு மனவேதனைன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து தற்கொலை வந்து தீர்வாகாது. ஏன்னா இறந்துட்டா நீங்கள் என்ன உங்களால் போராட முடியுமா? நம்ம உயிரோடு இருந்து 1000 விஷயத்துக்காக போராடலாம். நாள்தோறும் அந்த போராடிட்டு இருந்துருக்கலாம். இப்போ இந்த பூர்ணச்சந்திரன்றவர் இன்னைக்கு மறைஞ்சிட்டார். இன்றைக்கி அவர் குடும்பத்தை யார் காப்பாற்றுவா? அந்த 2 பெண் பிள்ளைகளோட நிலைமை என்ன ஆகுது? இந்த திராவிட முன்னேற்றங்கள் இந்த அரசெல்லாம் வந்து மறந்துட்டு போயிடும். கண்டுக்கவே மாட்டாங்க அந்த குடும்பத்தை. அது சொல்ல, குடிச்சு இறந்தவனுக்கு கூட 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்த அரசு ஒரு முருக பக்தருக்கு என்ன கொடுப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? 1 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ மோசமான அரசு தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் வந்து தமிழ்நாடு சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு. அவரே தனது கடைசி அரசியல் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாரு சார்? 2026 ஆட்சி மாற்றம் வந்த உடனே அட்லீஸ்ட் தீபத்தூணில் ஏற்றுங்க அப்படின்ட்டு. அப்போ அங்கே ஏற்றுறதுனால யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இப்போ நம்ம புரிஞ்சு, அதாவது அங்கே ஏற்றுறதுனால ஒரு மத கலவரமோ ஒரு ஜாதி கலவரமோ அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதே கிடையாது. வந்துருன்ற மாதிரி இப்போ வராது. அது எப்படி வரும்? அதாவது வந்து தமிழகத்தை பொறுத்தளவுக்கு அது போன்ற பிரச்சனைகள் வராது, வந்தது கிடையாது. இவங்க தான் அதை வந்து பிரச்சனையாக்குறாங்க, அரசியல் பண்ணுறாங்க. இன்றைக்கி 2026 வந்து என்டிஏ கூட்டணியை வந்து ஒரு மதவாத சக்தியாக காட்டுறதுக்கான ஒரு முயற்சியாக அதை முன்னெடுக்கிறாங்க.
இந்திய அலைன்ஸை இது வந்து ஒரு மதவாத சக்தி, இவர்கள் வந்து சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள்னு சொல்லி 2026 ஒரு எலெக்ஷனை முன்னிட்டு அவங்க ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு வராங்க. இதுதான் வந்து அவங்களால பண்ண முடியுமே தவிர்த்து மக்கள் புரிஞ்சு நடமாடுறாங்க. இன்றைக்கி அந்த இடத்துல போய் எந்த இஸ்லாமியர் வழக்கு தொடுத்தார், எந்த இஸ்லாமிய அமைப்பு இன்னைக்கு தமிழகத்தில் போய் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது? அப்படி எதுவுமே நடக்கலல்ல. அப்படி நடக்காத பட்சத்தில் இவங்க அதை செய்கிறது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம். இப்போ ஒன்றுமே இல்லைங்க, அன்னைக்கு ஒரு நாள் விளக்கேற்றிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த பிரச்சனையை நம்ம ஒரு மாதம் எடுத்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம். இன்றைக்கி நம்ம ஒரு உயிர் போயிருக்காது. மிஞ்சி போனால் அந்த தீபம் எவ்வளோ ஒரு 2 மணி நேரம் எரிஞ்சிருக்குமா, இல்லை ஒரு 3 மணி நேரம் எரிஞ்சிருக்குமா? அந்த பிரச்சனையை அதை அடுத்த விஷயத்துக்கு நம்ம போயிருப்போம். அப்போது இந்த மதவாத அரசியலையும் மக்களை வந்து மதத்தாலும் ஜாதியாலும் பிரித்து செய்யக்கூடிய அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக செய்யுது. அவனுக்கு தேவைன்னா கவுண்டர் மீட்டிங்கில் போய் 10 கவுண்டர் சொல்லுவான். அவனுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஏன் நாடாருன்னு பேர் போடுறீங்க, பெரியாரை ஃபாலோ பண்ணீங்க மாட்டீங்களான்னு கேட்பான். நல்லா புரிஞ்சிங்க, நான் 2 விஷயத்த சொல்கிறேன். கவுண்டர் மீட்டிங்கில் போய் என்ன பண்ணுறாரு உதயநிதி, 100 வாட்டி கவுண்டர்ன்றார். அதே கனிமொழி இங்கே ஒரு நாடார் சங்க மீட்டிங்கில் ஏன் உங்கள் பேருக்கு மேலே நாடார் போடுறீங்க, உனக்கு தேவை என்றால் இவங்க வந்து என்ன வேணால் செய்வாங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி பேசக்கூடிய நாக்கு. தேர்தலுக்கு முன்னாடி மதுவை ஒழிக்கணும்னு வாங்க, தேர்தலுக்கு அப்புறம் நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு வாங்க. இவங்கள போல மோசமான நாக்கு வந்து இந்த உலகத்தில் வேறு எவனுக்குமே கிடையாது. திமுக காரனாலே திருடுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போது அப்பேற்பட்ட அரசியல் தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவர்களிடமிருந்து நம்ம வேறு எந்த மாதிரி விஷயத்தையும் எதிர்பார்க்க முடியாது. அரசியல் 2026 எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ மக்கள் மீது எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் எவ்வளோ அஜாக்கிரதையாக செயல்படுறாங்கன்றதை பாருங்கள். அப்போது அரசாங்கம் முன்னாடி வந்து பொறுப்பேற்றுக்கொண்டு நாங்கள் இதை சால்வ் பண்ணுறோம், இந்த பிரச்சனை மக்கள் பிரச்சனை நாங்கள் சால்வ் பண்ணுறோம், ஒரு நல்ல விதமாக இதை நாங்கள் முடிச்சு கொடுப்போன்ற வாக்குறுதியை இது வரைக்கும் திமுக எங்கேயுமே கொடுக்கவே இல்லை. திமுக எங்கேயுமே கொடுக்கவே இல்லை. அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, மதவாத அரசியலை முன்னெடுக்கிறாங்க. மதமாக வந்து மக்களை பிரிக்க பார்க்குறாங்க. ஜாதியாக மக்களை பிரிக்கிறான். மதமாகவும் ஜாதியாகவும் பிரித்து தனக்குவான ஓட்டு வங்கியை நிறுவனத்துக்கான வேலையை மட்டும்தான் திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கே தவிர்த்து மக்களை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய வேலைகளை திமுக செய்யவே இல்லை. புரியுது சார். பட் ஆனால் இந்த இவர் இறந்த விஷயத்தை வந்து இப்போ பாஜகவினரும் ஹிந்து முன்னணி அந்த மாதிரி ஆட்கள் மட்டும்தான் முன்னெடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் எதிர்கட்சி அதிமுகவும் ஒரு கட்சி இருக்கு, அவங்களுமே எடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம், ஒரு கண்டன அறிக்கை கொடுக்கலாம், எதுவுமே பண்ண மாட்டாங்க. பண்ண வேண்டிய இடத்துல சில நேரத்தில் வந்து அதிமுக வந்து அமைதியாக இருக்கிறது வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதாவது வந்து நிறையா விஷயங்கள், இப்போ அண்ணா பல்கலைக்கழக மேட்டராக இருக்கட்டும், இப்போ இந்த கோயம்புத்தூரில் பெண் பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு அந்த விஷயமா இருக்கட்டும், அதாவது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றச் செயல்களை, இன்றைக்கி போதை பழக்கம், இதெல்லாம் வந்து அதிமுக வந்து அதிக அளவில் போராட்டம் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஆனால் அந்த இடத்துல அதிமுக கிட்ட வந்து ஒரு பெரிய சுணக்கம் இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளை போல வந்து இன்றைக்கி வந்து ஊடகத்தில் பேசக்கூடியவங்க நம்ம சொல்கிற அளவு கூட இன்றைக்கி அதிமுகவில் இருக்கவங்க பேச மாட்டாங்க. அதாவது இன்றைக்கி வந்து இவங்களுக்கு இந்த இடத்துல போதைப் பொருட்கள் இவ்வளோ நடமாடுது, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் இவ்வளோ நடந்துகிட்டு இருக்குது, ரவுடிசம் அதிகமாகிட்டு இருக்குது, இந்த மாதிரி கோயிலடி இப்போ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, இன்றைக்கி ஒரு உயிர் போயிருக்கு. இப்போ இதை பற்றிலாம் யார் அறிக்கை கொடுக்கணும்? இன்னைக்கு பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இதை கையில் எடுத்து பெரிய விவாதங்கள் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஒரு அவேர்னஸை உண்டு பண்ணி 2026 தேர்தலில் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான வேலையை அவங்க செய்யணும். ஆனால் பெரிய அளவில் எதிர்கட்சிகள் யாருமே அதை செய்கிறதில்ல. பாஜக இன்னைக்கு பேசுகிறாங்களே தவிர்த்து அதை பெரிய லெவலில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளையும் வந்து இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். எல்லா மாவட்ட தலைநகர்களையும் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். ஆனால் வந்து அதை அந்தளவுக்கு அவங்க எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் திமுக அந்த மாதிரி விஷயங்களை எதிர்கட்சியாக இருக்கும்போது சரியாக செஞ்சாங்க. சரியாக செஞ்சதுனால தான் இன்றைக்கி ஆட்சி மாற்றம் வந்துச்சு. புரியுதா? அப்போ அந்த மாதிரி விஷயங்களை ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் அதாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயங்கள், நடக்கக்கூடிய தவறை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், மக்களுக்கு புரிய வைக்கணும். இதை மாதிரி தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கை சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு, இன்றைக்கி தமிழ்நாடு வந்து பின்னோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்களை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல பிரதான எதிர்கட்சி அதிமுகவாக இருந்தாலும் சரி, அவர்கள் இருக்கக்கூடிய கூட்டணிகள் எல்லாமே வந்து ஒரு ஸ்டெப் பேக்கில் தான் இருக்காங்க, ஃப்ரண்ட்டில் போக மாட்டுறாங்க. என்ன வேணும், ஊடகமும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேச மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி வந்து சின்ன சின்ன கட்சிகளுக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டைகளை எடுத்து பேசுறது, இன்றைக்கி மாமியார் மருமக சண்டையை பேசுகிற மாதிரி கட்சிக்குள்ளே நடக்கிற சண்டையை எடுத்து பேசுகிறதே வந்து பெரிய இன்றைக்கி சேனல்கள் அதை ஒரு பெரிய விவாதமாக பண்ணுறாங்களே தவிர நடப்பு அரசியல் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை, தமிழ்நாட்டு வந்து என்ன பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்குது, தமிழ்நாடோட முன்னேற்றத்துக்கு என்ன தேவை, தமிழ்நாடு ஏன் இவ்வளோ பின்னோக்கி போயிட்டு இருக்குது, வேலைவாய்ப்பு ஏன் கிடைக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி விஷயங்களை பேசாமல் கட்சிக்குள் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி அதை ஊதி பெருசு பண்ணுறதுல தான் இருக்காங்களே தவிர மக்கள் பிரச்சனையை பேசணும். இப்போ ஊடகன்றது எது என்ன, இந்த மக்களுடைய 4வது துணை நம்ம பார்க்குறோம். அப்போ ஊடகம் நம்ம என்ன பேசணும், மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசணும். இன்றைக்கி மக்களுக்கு என்ன தேவை, மக்கள் எதனால் கஷ்டப்படுறான், அப்போ அந்த மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசுகிறதுக்கு ஊடகம் வந்து தயங்குது, மறுக்குது. அப்போ ஊடகமும் அதை சரியாக செய்ய தவறலை. நம்ம எதிர்கட்சி எப்படி செய்ய தவறலையோ ஊடகமும் ஒரு சிறந்த எதிர்கட்சி தான். இப்போ ஊடகமும் அந்த விஷயத்தை செய்ய தவறுறாங்க. அப்போ அவங்க வந்து எதிர்கட்சி வேலையை செய்யலாம்ல.
செய்யக்கூடிய தவறை எக்ஸ்போஸ் பண்ணலாம்ல. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இப்போ நான் ஒன்றுமே இல்லை, இப்போ அந்த அண்ணா பல்கலைக்கழக மாற்றத்தில் குண்டாஸை உடைச்சிட்டு அந்த பையன் வந்து குண்டாஸ்லேருந்து வெளியே வந்துட்டாப்ல. அப்போ இந்த அரசனும் காவல்துறை, இன்னைக்கு முதலமைச்சர் வச்சிருக்க காவல்துறை எவ்வளோ மட்டமாக வந்து போயிருப்பாங்கன்னு பாருங்கள். இவ்வளோ சீக்கிரம் குண்டாசை உடச்சிட்டு வந்தாலும் அப்போ அடுத்த கட்டமாக அவன் ஜாமீனில் வெளியே வந்துடுவானா இல்லையா? அப்போ பெண்களுக்கான பாதுகாப்பு தமிழகத்தில் எவ்வளோ மோசமாக இருக்குது. அப்போ இதை பற்றி யார் எக்ஸ்போஸ் பண்ணி பேசுறது? அப்போ அந்த வழக்கை இந்த அரசாங்கம் வந்து எந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு போயிருக்கு, அப்போ அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இப்போ அதெல்லாம் நம்ம பேச வேண்டிய விஷயங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாற்றலாம் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட பாதிப்பு. அவன் பாரு குண்டாசை உடச்சிட்டான், குண்டாஸ்லேருந்து வெளியே வந்தாச்சு, அடுத்தவனுக்கு ஜாமீன் கிடச்சிடும்ல ஈஸியாக. அப்போ பெண்களுக்கான பாதுகாப்பில் தமிழக அரசு எவ்வளோ கவனக்குறைவாக இருக்காங்க. அப்போ இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்றைக்கி யார் இருக்கா? ஊடகம் பேச மறுக்குது. இன்றைக்கி இதை பற்றி ஒரு பெரிய டிபேட்டே பண்ணிடலாம். இந்த மாதிரி குண்டாசு அண்ணா பல்கலைக்கழக மாற்றத்தில் வந்து நடந்த விஷயத்தை இன்றைக்கி குண்டாசுலேருந்து அந்த பையன் வந்துட்டான், இதை பற்றி இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஊடகங்கள் பேசலாம். ஆனால் ஊடகங்கள் அதை பேச மறுக்குது இல்லை. அப்போ பிரச்சனை எல்லாருக்கிட்டையும் இருக்குது. எதிர்க்கட்சிகிட்டையும் பிரச்சனை இருக்குது, ஊடகத்திட்டையும் பிரச்சனை இருக்குது. மக்கள் எதை பார்க்கணுமோ, மக்களுக்கு எதை தெரியப்படுத்தணுமோ அதை தெரியப்படுத்த வேண்டிய கடமை ஊடகத்திட்டு இருக்குது. அதை செய்ய மறுக்கிறாங்க. அதனால் வந்து அது அந்த கவன சிதறவுனால அந்த திமுக வந்து அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு, அதை மதவாத அரசியலாக பயன்படுத்திக்கிட்டு மக்களை வந்து திசை திருப்பி அவங்க தெளிவாக அவங்களோட ஸ்டோரிஸ் ஸ்க்ரீன் பிளேவோ அவங்க கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல தான் வந்து எதிர்க்கட்சி வந்து தன்னோட வேலையை செய்ய தவறுது. நீங்கள் சொன்ன மாதிரி சார், அதே மாதிரி இப்போ திருமாவளவன் கூட வந்து திருப்பரங்குன்ற விஷயத்தில் வந்து மதவாதம் பயெல்லாம் நிறைய அங்கே ஓடி போச்சு, அதை எதிர்த்து போராட்டம் பண்ணணும். டிசம்பர் 22 போராட்டமே வச்சிருக்காரு சார். ஏங்க, அதாவது நான் சொல்கிறேன்ல, செய்ய வேண்டியதை நீங்கள் திமுக கிட்ட தான் கோரிக்கை வைக்கணும். யார்கிட்ட கோரிக்கை வைக்கணும்? ஏங்க, விளக்கேற்றி இருந்தால் பிரச்சனை முடிஞ்சிருக்கும், இதை ஏன் பெரிய அரசியலாக்கிட்டு போகிறீங்க? 2 காவலரை போட்டு அந்த இடத்துல விளக்கேற்றி இருந்தால் கூட பிரச்சனை முடிஞ்சிருக்குன்னு சொல்லி யார் சொல்லணும்? திருமாவளவன் போன்றவர்கள் திமுக கிட்ட சொல்லணும். அதை விட்டு நீங்கள் இவங்க எல்லாருமே தன்னை அரசியலில் நிலைநிறுத்திக்கிறதுக்காக, நான் ஒரு கட்சி நடத்துகிறேன், நான் சிறுபான்மையர் மக்களுக்கு நான் பாதுகாவலனாக இருக்கிறேன்னு சொல்கிறதுக்காக ஒரு நாடகத்தை நடத்துகிறாங்களே தவிர்த்து இவங்க யாருமே மக்களுக்கான அரசியலை பண்ணுறது கிடையாது. இவங்க யாருமே மக்களுக்கான அரசியல் பண்ணுறது கிடையாது. இப்போ வந்து இவர் வைகோ வந்து நடைப்பயணம் போகிறாரு, அதுக்கு யாரை கூப்பிட்டுருக்காரு? என்ன நடைப்பயணம் போகிறாரு? மதுவில் ஒழிக்கணும் அப்படின்னு. தமிழ்நாடு ஃபுல்லாக மதுவை ஒழிக்கணும். அந்த பிரச்சனையை யாரால் செய்ய முடியும்? இன்றைக்கி தமிழ்நாட்டில் மது ஒழிக்கணும்னா இன்றைக்கி யாரால் செய்ய முடியும்? சிஎம் ஸ்டாலினால் செய்ய முடியும். அப்போ அவரோட தலைமையிலேயே அப்போ அதுக்கு மாநாட்டுக்கு நீ ஒரு விஷயத்தை செய்கிறேன்னா உங்களை போல முட்டாள் உலகத்தில் எவனா இருப்பானா? எப்பா இப்போ நீ போயிட்டு தம்பி ஸ்டாலின் டாஸ்மார்க்கை மூடுங்கப்பா, தமிழக இளைஞரோட வாழ்க்கை வீணாக போகுதுன்னு சொல்கிறத விட்டு ஸ்டாலினோட தலைமையில் வந்து துவக்கி வைக்கிறாராம். அப்போ யாரை ஏமாத்துறதுக்காக நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க? யாரை ஏமாத்துறதுக்காக உங்களோட அரசியல் நடக்குது? நீ எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். வைகோ வந்து எனக்கு ஒரு 4 எம்எல்ஏ சீட்டு வேணும், நான் ஒரு நடைபயணம் பண்ணுறேன். அப்போ மக்களை என்னென்னலாம் பண்ணி ஏமாற்ற முடியும், எப்படிலாம் அந்த சொல்ல சர்க்கஸில் என்னெல்லாம் பண்ணி வந்து இது சர்க்கஸ் காட்ட முடியுமோ, ஒரு ஜோக்கர்களை வச்சு காட்ட முடியுமோ, அதுபோல் ஜோக்கர்களை வச்சு திமுக வந்து அரசியல் பண்ணுறாங்க. டாஸ்மார்க்கு இன்றைக்கி உன் கண்ட்ரோலில் இருக்குது. நீ நினச்சா இன்றைக்கி 100 கடையை மூடலாம், 500 கடையை மூடலாம். இன்றைக்கி நாளைக்கு பொங்கல் வருது, பொங்கலுக்கு லீவ் விடலாம், கிறிஸ்மஸுக்கு லீவ் விடலாம். எல்லாமே யாரால் செய்ய முடியும்? ஸ்டாலினால் செய்ய முடியும். ஸ்டாலின் மது ஒழிப்பு போராட்டத்தை தொடக்கி வைக்கிறார். அப்போ இது எவ்வளோ ஒரு கேவலமான செயல். அப்போ மக்களை எவ்வளோ ஒரு முட்டாள்களாக அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸ்டாலின் நினச்சா நாளைக்கு ஒரு கையெழுத்தில் டாஸ்மார்க்கை மூட முடியும். அப்போ அதை செய்யலாம்ல. அதை செய்கிறத விட்டு உடனே என்ன பண்ணுவாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதை செய்யணும். இன்னைக்கு குஜராத்தில் டாஸ்மார்க் இல்லை, எதனால இல்லை? ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது. அப்போ அந்த ஸ்டாண்டை நீங்கள் எடுக்க வேண்டியதானே? ஏன் இந்த 5 வருஷம் ஆட்சியில் அந்த ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேன்? நாளைக்கு ஆட்சி போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? வீட்டு வாசலில் இருந்து டாஸ்மார்க்கை மூடுனா குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு போராடுவேன். அப்போ இவங்க வந்து மக்களை எப்படிலாம் ஏமாற்றலாம், அதான் திரும்ப சொல்கிறேன், மக்களை எப்படிலாம் ஏமாற்றலாம், மக்கள் மீது இவங்களுக்கு அதாவது எந்த விதமான ஆசாபாசங்களும் தமிழக மக்களை முன்னேற்றணும் அப்படின்ற எந்த ஒரு விஷயமும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த ஆட்சிக்கு வந்துட்டோமா, ஒரு 50,000 கோடி 1 லட்சம் கோடி சம்பாதிச்சோமா, அடுத்த 5 வருஷம் ரெஸ்ட் எடுத்தோமா, அந்த மனப்பான்மையில் தான் இவங்க ஆட்சியாளர்கள்லாம் இருக்காங்களே தவிர்த்து மக்களுக்கு நல்லது செய்யணும், நாளைய தலைமுறையை நல்லா வழி நடத்தணும் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு கிடையவே கிடையாது. புரியுது. ஸோ அதே மாதிரி இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவில் பார்த்தோம் அப்படின்னா, திடீர்னு இத்தனை நாள் இல்லாமல் டிசம்பர் 1ஆம் தேதி 2ஆம் தேதி ரிசல்ட் சொல்லிட்டாங்க என்ன அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ திடீர்னு உள்ள வந்து வக்ஃப் போர்டு வந்து சொல்கிறாங்க இது இந்த தூணே வந்து எங்களோட இடத்துல தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. எது சார் இத்தனை நாள் டிலே கழிச்சு வந்து இவங்க திடீர்னு கொண்ட போகல? இல்லை, அது வந்து இவங்க செய்கிற அரசியல் தான் தம்பி. அதாவது நீங்கள் இவங்க வந்து காலம் தாமதம் பண்ண நம்ம சொல்கிறோம்ல, எந்த இஸ்லாமிய அமைப்பும் வரல, எதிர்ப்பு தெரிவிக்கலன்னும் போது இவங்க தூண்டி விடுறாங்க, நீங்கள் போங்க ஒரு வழக்கு தொடுங்க. அப்போ தானே நீங்கள் வந்து திரும்ப டைம் வாங்கி இந்த பிரச்சனையை வந்து நீதிமன்றத்தில் கொண்டு போய் சார்ட் அவுட் பண்ண முடியாது. இப்போ நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை இவங்க என்ன பண்ணல, அமல்படுத்தலை. திரும்ப இப்போ வேறு ஒரு பிரச்சனையை நீங்கள் கிளப்பி விட்றீங்க, திரும்ப அவங்க நீதிமன்றத்துக்கு போவாங்க. அப்போ நீதிமன்றத்துக்கு போகும்போது என்ன ஆகும்? அவங்க ஒரு கமிட்டி போடுவாங்க. அப்போ அது ஒரு காலதாமதம் ஆகும். அப்போ இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டே இருந்தால் தான் திமுகவால் அரசியல் செய்ய முடியும். திமுகவால் இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்க முடியும். விலைக்கேற்றினா பிரச்சனை முடிஞ்சிருக்கும், ஆனால் நாங்கள் முடிக்க மாட்டோம். இது 50 வருஷ பிரச்சனையாக வச்சு நாங்கள் அரசியல் பண்ணணும்ல. எங்களுக்கு இந்த பிரச்சனையை வச்சு இன்னும் 50 வருஷம் அரசியல் இருக்குது.
அப்போ நாங்கள் இன்னும் 50 வருஷத்துக்கு அரசியல் பண்ணுறதுக்கு இந்த ஒரு திருப்பரங்குன்ற மேட்டரே போதும். நாங்கள் சிறுபான்மையினர் ஓட்டு எங்களுக்கு தானே வச்சுக்கிறதுக்காக நாங்கள் அந்த பிரச்சனையை நாங்கள் இன்னும் 50 வருஷம் செய்வோன்றது தான் மறைமுகமாக இதில் ஒரு திமுகவோட அஜெண்டாவே. அப்போ அவங்க அதை வந்து அதுக்கான வேலைகளை அவங்க தெளிவாக செய்வாங்க. ஓகே சார். அடுத்ததாக நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதாவது மதுரையில் வந்து ஒரு கிறிஸ்மஸ் விழா பங்கேற்றுட்டு பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, சாதாரணமானவர்கள் உழைத்தால் உயரலாம் என்பதை நிரூபித்து காட்டியது திராவிட இயக்கம். கிறிஸ்தவ கொள்கைகளும் திராவிட கொள்கைகளும் வேறுபாடு இல்லை, 2 கொள்கைகளுமே மனிதநேயம் அன்பை மட்டுமே போதிக்கின்றன அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கையை சொல்லி. எப்படி சாதாரண மக்களும் உழைச்சா திமுக எப்படி முன்னேற முடியும்? கலைஞர் முன்னேறினார், அவர் மகன் ஸ்டாலின் முன்னேறிட்டார், அவர் மகன் உதயநிதி முன்னேறிட்டார். வேற யார் வந்தா? வேற யாருக்கு தான்? நீங்கள் கூட இருக்க அன்பழகனுக்கே தலைவர் பதவியை கொடுக்கலையே. அவர் கூட அன்பழகன் இருந்தார்ல, அவருக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் திமுகவின் தலைவராக்கியாத அவரை ஒரு வருஷம் வச்சுட்டு கூட நீங்கள் அவருக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருக்கலாம்ல. சரி, இன்னைக்கு துரைமுருகன் இருக்காரு, கட்சி தலைவர் ஆக்குவீங்களா? குறைஞ்சபட்சம் நான் என்ன கேட்குறேன், கட்சி தலைவராக தான் ஆக்குவீங்களா? கட்சி தலைவர் கூட ஆக்கிறதுக்கு உங்களுக்கு பயம் தானே? இப்போ ஸ்டாலின் வந்து இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கார், அவர் முதலமைச்சராக இருக்கும்போது நீ கட்சி தலைவர் ஆக்கலாம்ல. அப்போ அதை கூட செய்ய மாட்டான். அப்போ சாதாரணவனு உழைச்சா திமுகவில் முன்னேறலான்னா பைத்தியக்காரன் கூட அதை நம்ப மாட்டான். அதாவது இதான் சொல்கிறல, நீங்கள் வந்து இந்த டைலாக்கெல்லாம் பேசி மக்களை ஏமாற்றலாம். சாதாரணமாக உழைச்சா உன் குடும்பம் முன்னேறலாம், நீ நல்லா இருப்ப, உங்கள் அக்கா தங்கச்சி நல்லா இருப்பாங்க, உங்கள் அத்தை நல்லா இருப்பாங்க, உங்கள் மாமா நல்லா இருப்பான். யார்? உதயநிதியோட குடும்பத்தில் இருக்கோ உங்கள் மட்டும் நீங்கள் நல்லா இருப்பீங்க, மற்றவன் எவன் நல்லா இருக்கான்? எவனை நீங்கள் அரசியலில் உங்கள் கட்சியில் நாளைக்கு தலைவராகவோ நாளைக்கு முதலமைச்சர் வேட்பாளரோ யாரை உருவாக்கி கொண்டு வருவீங்க? எல்லாமே நீங்கள் தான் இருக்கீங்க. இன்றைக்கி உங்கள் அப்பா முதலமைச்சர், நீ துணை முதலமைச்சர், அடுத்த கட்டமாக நீ வரப்போகிற, அப்புறம் அடுத்த தலைவராக நீங்கள் வர போகிறீங்க. கூட இருக்க அன்பழகனுக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் கூட துரைமுருகனுக்கு கூட அந்த வாய்ப்பு நீங்கள் கொடுக்கலையே. கட்சி தலைவர் ஆகிறதுக்கே அந்த வாய்ப்பு கொடுக்கலையே. அப்புறம் திமுகவில் உழைச்சா எல்லாரும் முன்னேறலான்னு பேசுறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். உதயநிதி வந்து பேசும்போது சில விஷயங்களை யோசித்து பேசணும். இப்படி பைத்தியகாரத்தனமாக பேசினா அப்புறம் மக்கள் நாளைக்கு திரும்ப இதே கேள்வி கேட்பாங்கல்ல, ஏன்பா இத்தனை வருஷமாக உங்கள் தாத்தா கூட இருந்த அன்பழகனுக்கு ஒரு கட்சி தலைவர் ஆகிறதுக்கு உங்களுக்கு வக்கில்லை, இன்றைக்கி துரைமுருகன் ஸ்டாலினோட சீனியரு, துணை முதலமைச்சர் ஆக்கலை, குறைஞ்சபட்சம் அந்த கட்சியினுடைய தலைவர் ஆக்கியிருக்கலாம்ல, அதை ஆக்குறது கூட உங்களுக்கு மனசு இல்லை. அப்புறம் சாதாரண மனிதனும் உழைத்தா முன்னேறலாம்னா திமுக எப்படி முன்னேற முடியும்? உங்களுக்கு கொத்தடிமையாக இருந்தால் ஏதாவது அமைச்சர் பதவி எம்எல்ஏ பதவி வேணால் கொடுப்பீங்களே தவிர்த்து யாரையும் தலைமை பதவிக்கு வரவிடாமல் தெளிவாக பார்த்துக்கலாம். இவங்க அதான் சொல்லலை, இவருடைய பேச்சுக்கும் செயலுக்கும் வந்து ஏணி வச்சா கூட எட்டாத அளவுக்கு தூரம் இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஓகே சார். சார், ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறது என்னென்னா, இந்த சனாதனத்தை ஒழிக்கணும், அது டெங்கு கொசு மாதிரி மலேரியா மாதிரி அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவமோ திராவிட கொள்கையும் ஒரே மாதிரியான கொள்கை அப்படின்றாரு. இதனால் இந்த அளவுக்கு வேறுபாடு பாதிக்குது அவருக்கு? அதாவது ஏதோ ஒன்று மைக்க பிடிச்சி பேசணும். அவங்க சனாதனனாலும் என்னன்னு தெரியாது, திராவிட கொள்கைனாலும் என்னன்னு தெரியாது. தாத்தா கலைஞரை மட்டும்தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. ஏதோ 4 படம் நடித்தார், நடிகர்ன்ற ஒரு ஃப்ரேமில் வந்தார், அதையும் ரெட் ஜெயிண்ட்டுன்னு சொல்லி அவங்க கம்பெனிலே ஓட வச்சு தன்னை ஒரு ஹீரோ அந்தஸ்தில் உயர்த்திக்கிட்டு மக்கள் மத்தியில் ஏதோ ஒரு காமெடி சந்தானத்தை வச்சு தன்னுடைய வாழ்க்கையை தரத்தை, அதாவது எல்லோரும் நினைப்பாங்க இவரை வச்சு சந்தானத்தை வச்சு இவர் கொஞ்சம் அவர் கூட நடித்து கொஞ்சம் பண்ணி உயர்த்திக்கிட்டு இன்றைக்கி ஒரு ஏமாத்து வேலையில் எப்படியோ திமுக துணை முதலமைச்சர் அளவுக்கு அவங்க கட்சியில் வந்துட்டாங்க. இவ்வளோ தான் முடியுமே தவிர்த்து இவர்கள் அந்த கலைஞருடைய பேரன்ற அந்தஸ்து எடுத்து வச்சுட்டு உதயநிதியை பாருங்க, நீங்கள் யாருன்னு பாருங்கள். கருணாநிதி அவர்களுடைய பேரன்ற இதை விட்டுட்டு சும்மா பார்த்தா நீங்கள் யார்? இன்றைக்கி திமுகவில் கிளைக்கழக செயலாளர் ஆகிறதுக்கு கூட தகுதி கிடையாது. திமுகவினுடைய கிளைக்கழக செயலாளருக்கு கூட உதயநிதி போன்றவர்கள் தகுதி கிடையாது. நீங்கள் வாரிசு அடிப்படையில் வந்து அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் உங்களுக்கு வந்து பேசுறதுக்கான தகுதியே கிடையாது. இப்போ நீங்கள் அந்த அடிப்படையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, வேறு வழி இல்லாமல் தொண்டர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அதே மாதிரி நேற்றுக்கு வந்து இப்போ ஈரோட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூடி ஒரு நல்ல ஒரு மாசியம் காட்டிட்டாப்புல விஜய் அவர்கள். அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா தீய சக்தி திமுகன்றத விசஸ் என்னது தூய சக்தி தாவேக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவங்க என்ன நிலைப்பாட்டுக்கே வராத போது எப்படி அவங்க இந்த மாதிரிலாம் பேச முடியும்? இல்லை, அவங்கள பொறுத்தளவுக்கு திமுக கூட நாங்கள் அலையன்ஸ் போக மாட்டாங்கன்றதை வந்து தெளிவாக சொல்லிடுறாங்க. நாங்கள் வந்து டிஎம்கேக்கு வரோன்னு சொல்லிட்டு திமுகவுக்கு எதிராக வரக்கூடிய தாவேக்கா இன்றைக்கி நான் திரும்ப சொல்கிறேன்ல, வித்தவுட் அலையன்ஸில் அவங்களால 0 தான். வித்தவுட் அலையன்ஸில் தாவேக்கா 0 தான். நீங்கள் யார் கூட அலையன்ஸ் வச்சிங்கன்னா மட்டும்தான் சீட் கன்வர்ஷனே நடக்கும். நீங்கள் யார் கூடயும் அலையன்ஸ் வைக்காமல் சீட் கன்வர்ஷன் நடக்கவே நடக்காது. அப்போது அதுக்கான வேலைகளை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் நம்ம வெளியே வட்டாரம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஊடகத்தில் வர்றது என்ன, காங்கிரஸ் கூட அவங்க போகிறதுக்கான முயற்சி வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்லப்படுது. அதாவது அது கூட 100% இன்னும் நமக்கு கன்ஃபர்மேஷன் வரல. அப்படி இருக்கும்போது தனியாக போனாங்கன்னா அவங்களோட சீட் கன்வர்ஷன் 0வாக இருக்கும்போது திமுகவுக்கு மாற்று சக்தியாக தன்னை காட்டிக்கொள்ள விரும்புகிறாரே தவிர்த்து வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் தெரியுது. தனியாக நின்னா சீட் கன்வர்ஷன் நடக்கவே நடக்காது. இன்றைக்கி 3வது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து நாம் தமிழர் கட்சி நிற்கிது, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி அவங்க கட்சியில் எத்தனை பேச்சாளர்கள் இருக்காங்க, அதுவும் தெளிவாக 1 hour 1.5 hour மைக் பிடிச்சி பேசினான்னா இருக்கிற எதிரில் இருக்க அவனை கலங்கடிக்கிற அளவுக்கு பேச்சாளர்கள் இருக்காங்க. அப்போ அப்பேற்பட்டவர்களாலே அந்த ஓட்டை வந்து மக்கள்கிட்ட வந்து வாங்குறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இவருக்கு வந்து ஒரு மாசான கூட்டம் இருக்குது, பெண்கள் மத்தியில் ஒரு கிரேஸ் இருக்குது,
இளைஞர்கள் மத்தியில் ஒரு கிரேஸ் இருக்குது. அது எவ்வளோ தூரம் ஓட்டாக கன்வர்ஷன் ஆகும்? இப்போ நீ கமலஹாசனும் இவரை போல ஒரு பெரிய நடிகர் தான், அவருக்கு எவ்வளோ கிடச்சிது? 4% என்னமோ தான் கிடச்சிது. அப்போ விஜய்க்கு வந்து எக்ஸ்ட்ரா வேணால் ஒரு 3-4 கிடைக்கலாமே தவிர்த்து அதை விட ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் ஓட் வந்து அவருக்கு கிடைக்குமான்றது டவுட்டு தான். சார் அற்புதமாக விளக்கம் கொடுங்க சார். உங்கள் பொண்ணாக இளையபாரதில் ஒதுக்குனதுக்கு மிக நன்றி சார். நன்றி.